ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீமன் நாராயணாய நம. இன்னையிலிருந்து நம்ம பாஞ்சராத்திர ஆகமம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். பாஞ்சராத்திர ஆகமம் வைஷ்ணவத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நூல். இது ஒரு ஒரு புத்தகம் கிடையாது, ஒரு நூல் கிடையாது. இது ஒரு குரூப் ஆஃப் புக்ஸ். அதாவது நிறைய புத்தகங்கள், நிறைய கிரந்தங்களை உட்கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டொமைன்னு சொல்லலாம். அதாவது இதுக்குள்ளே நிறைய தந்திரங்கள் இருக்குது. இந்த பாஞ்சராத்திர ஆகமங்கிறதுல நிறைய தந்திரங்கள் இருக்குது, அதில் நிறைய சம்ஹிதைகள் இருக்குது, நிறைய ஆகமங்கள் இருக்குது. இதை நான் எப்படி கற்றுண்டேன், எனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அது பொறுத்து, அதை போல் அதை சான்று நான் இந்த காணொளியை நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் படிச்சிருந்தவாளாக இருந்தால் நீங்கள் வேறு மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தா தாராளமாக சொல்லலாம், கருத்துக்களை கட்டாயமாக சொல்லலாம். எனக்கு எப்படி தெரியுமோ, என் அறிவுக்கு எவ்வளோ எட்டியதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எப்படின்னா ஒரு ஸ்லோகமாக நம்ம பார்த்துட்டு போகலாம். முதல்ல இதில் நான் லக்ஷ்மி தந்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் சொன்னபடி இதில் நிறைய தந்திரங்கள் இருக்குது, நிறைய ஆகமங்கள் இருக்குது, நிறைய சம்ஹிதைகள் இருக்குது. நான் ஆரம்பிக்கிறது லக்ஷ்மி தந்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் லக்ஷ்மி தந்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இது சூட்டபுளாக இருந்ததா நான் சொன்னேன் இல்லையா, நான் படித்த முறைப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். லக்ஷ்மி தந்திரம் இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒரு முக்கியமான தந்திரம். இதுதான் ஒரு பேசிக்குங்கிற மாதிரி. லக்ஷ்மி தந்திரத்தை லக்ஷ்மி தேவியே தான் சொன்னது, அதனால தான் லக்ஷ்மி தந்திரம்னு பேர். அப்போ இந்த லக்ஷ்மி தந்திரத்தை இனிமேல் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் மங்களாச்சரண ஸ்லோகம் இருக்குது. இங்கே நான் ஸ்லோகத்தை படித்து அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமோ நித்யாய அனவத்யாய ஜகதः சர்வஹேதவே ஞானாய நிஸ்தரங்காய லக்ஷ்மி நாராயண ஆத்மனே. அதாவது நான் ஸ்லோகத்தை கடக்கடான்னு படிக்க மாட்டேன், பிட்டு பை பிட்டாக. ஏதாவது கேட்குறவாளுக்கும் அது ப்ரொனவுன்சியேஷன்லேருந்து எல்லாமே புரியணும் அப்படிங்கிற ஒரு பாவத்தோடு தான் சொல்கிறேன். எனக்கு வேகமாக இதை படித்து முடிக்கணும்னு இல்லை, நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மங்களாச்சரணத்தில் என்ன சொல்கிறான்னா, நமோ நித்யாய. நமோ அப்படிங்கிறது நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு சொல், வணங்கக்கூடிய ஒரு சொல். நித்யாய எப்போவுமே இருக்கக்கூடியவர், எப்போவுமே அவர் இருக்கார், அழிவே இல்லாமல் இருக்கிறது தான் நித்தியம். நமோ நித்யாய அனவத்யாய, கொல்ல முடியாதது, எதாலும் அழிக்க முடியாத ஒரு பொருள் அथवा அழிக்க முடியாதவர். நமோ நித்யாய அனவத்யாய ஜகதः சர்வஹேதவே. ஜகதः ஜகத்து, அதாவது காணக்கூடிய காண முடியாத எல்லா விதமான உலகத்தை ஒன்றா சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஜகத்து. அதாவது கதி இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது மூமெண்ட், அதாவது ஸ்பந்தனம், வைப்ரேஷன், கதி, மூமெண்ட், ஏதோ ஒன்று இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதை ஜகத்து. ஜகத்தை பற்றி அப்புறமா விஸ்லேஷனம் பண்ணலாம். அதாவது பிரபஞ்சம் முழுவதும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஜகத்து. ஜகதா சர்வஹேதவே, இந்த ஜகத்து, இந்த பிரம்மாண்டம், இது உற்பத்தி ஆகிறதுக்கு எல்லாவித காரணமாக இருந்தவர். எல்லா விதமாகவும் இந்த ஜகத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு யார் காரணமாக இருந்தாரோ அவர். ஞானாய நிஸ்தரங்காய, ஞானமே ரூபமானவர். ஞானாய இங்கே அப்படி தான் எடுத்துக்கணும் அர்த்தம்.
மொத்த ஞானத்தோடு ஒரு ரூபம். ஞானம்னா என்ன? அதாவது இங்கே ஞானம்ங்கிறது நம்ம கான்ஷியஸ்னஸை வச்சுக்கணும். அதாவது நமக்கு அறிவு இருக்கு இல்லையா, அதாவது நம்மளால் பார்க்க முடிகிறது, நம்மளோட பஞ்சேந்திரியங்கள்லேருந்து வரக்கூடிய ஞானம், நம்ம புத்திக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம், நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடிய ஞானம், அதே மாதிரி பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய ஞானம், இது எல்லாத்தையும் சேர்த்து பிரகிருதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஞானத்தையும் சேர்த்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஞானாய எல்லா விதமான ஞானத்தோடு ரூபமான நிஸ்தரங்காய. தரங்கம் அப்படின்னா வேவ்ஸ், அலைகள். இப்போ நம்ம மனசில் பார்த்தீங்கன்னா அலைகள் வந்துட்டே இருக்கும். நம்ம செகண்டுக்கு ஒரு விசாரம் பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஒன்று நினைப்போம், 10 நிமிஷத்துக்கு 10 விதமான நினைப்புகள் வந்துடும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நிஸ்தரங்காய, ஒரே பாவத்தில் எந்த விதமான ஒரு தரங்கமும் இல்லாமல் ஒரு ஆனந்தமயமான ரூபத்தில் அப்படியே இருக்கக்கூடியதாக லக்ஷ்மி. எந்த தேவியை நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த தந்திரத்தில்? லக்ஷ்மியை தானே சொல்கிறோம். அந்த லக்ஷ்மி நாராயண ஆத்மனி, நாராயணரோடு ஆத்மஸ்வரூபமாக, அவரோட ஹிருதயத்துக்கு உள்ளுக்குள்ள ஆத்மாவாகவே. அதாவது இப்போ நமக்கு சரீரம் இருக்குது, ஆத்மா இல்லைன்னா நம்மளால் ஸ்பந்திக்க முடியாது. அந்த மாதிரி அந்த ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவர். யாருக்கு ஆத்மஸ்வரூபமாக இருக்கார்? லக்ஷ்மி நாராயண ஆத்மனே, நாராயணருக்கே ஆத்மரூபமாக இருக்கக்கூடியவர். மங்களாச்சரணம் இதில் இதுதான் இருக்குது. அதாவது இன்னும் ஒரு தடவை சொல்லிவிடுறேன் மங்களாச்சரணத்தை இன்னொரு தடவை சொல்லிவிடுறேன். நமோ நித்யாய அனவத்தியாய, எப்போவுமே இருக்கக்கூடியவரும் வதிக்கவே முடியாதவர், அதாவது அழிவே இல்லாதவரும். நமோ நித்யாய அனவத்தியாய ஜகதா சர்வஹேதவை, இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகிறதுக்கு எல்லா விதமான காரணபூதரும். ஞானாய நிஸ்தரங்காய, ஞானஸ்வரூபமானவரும். நிஸ்தரங்காய, எந்த விதமான சஞ்சலத்துவமும் இல்லாதவரும். லக்ஷ்மி நாராயண ஆத்மனே, நாராயணருக்கு ஆத்மரூபமாக இருக்கக்கூடியவரான லக்ஷ்மியை நமோ நமஸ்கரிக்கிறேன். அந்த நமோங்கிற முதல் சப்தத்தை எடுத்துக்கணும். இது மங்களாச்சரணம்.